ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் முருகன் அண்ட் வெல்கம் டு மை சேனல் இட்ஸ் முருகன்ஸ் வைப். இன்னைக்கு நம்ம பிரமோத் சுந்தர் இயக்கத்துல மற்றும் கிஷோர் ஸ்ராதா ஸ்ரீநாத் நடிப்புல வெளிவந்த கலியுகம் படம் எப்படி இருக்குன்னு நாங்க பார்க்க போறோம். அண்ட் வெல்கம் டு மை செஷன் முருகன்ஸ் மூவி மீட்டர். இந்த படத்தோட கதையை பத்தி சொல்லணும்னா என்ன சொல்றதுன்னு தெரியல. ஏன்னா படம் ஆரம்பிக்கும் போது ஒரு கதையாகவும் செகண்ட் ஹாஃப்ல அப்படியே வேற ஒரு கதையாகவும் இருக்குங்க. ஸோ இந்த படத்தோட கதையை நான் அவங்ககிட்ட எப்படி சொல்றது அப்படின்றது யோசிச்சுட்டு இருக்கும் போது சிம்பிளா சொல்லணும்னா ஒரு சர்வைவல் படம் மாதிரி தாங்க இருக்கு. ஸோ நான் டீட்டெயிலா இன்னும் சொல்லணும்னா நம்ம வந்து படத்தோட ஸ்கிரீன் பிளே தாங்க பார்க்கணும். ஸோ நம்ம டைரக்டா நம்ம ஸ்கிரீன் பிளே போயிடலாமா? படத்தோட ஸ்கிரீன் பிளே பத்தி சொல்லணும்னா படம் ஆரம்பிக்கும் போதே 7 வருஷம் 3ஆம் உலக போர் நடந்து முடிஞ்சதுங்க. முடிஞ்சதுக்கு அப்புறம் ஜனங்க எப்படி இருக்காங்க அப்படின்றத காமிக்கிறாங்க. ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்து சாப்பாட்டுக்கு வழி இல்லை, போடுறதுக்கு ட்ரெஸ் இல்லை, தங்குறதுக்கு இடம் இல்லை. ஸோ இந்த மாதிரி இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு செட் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. அதே மாதிரி ரெசிடென்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு செட் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. அவங்க எப்படின்னா மனுஷங்க வாழ்றதுக்கு தேவையான அடிப்படையான சில விஷயங்கள், சாப்பாடா இருக்கட்டும், தங்குறதுக்கு இடமா இருக்கட்டும், போடுறதுக்கு ட்ரெஸ்ஸா இருக்கட்டும், இதெல்லாம் கொஞ்சம் வச்சிருக்கிற ஒரு செட் ஆஃப் பீப்புளை தாங்க ரெசிடென்ட்ஸ் சொல்றாங்க. அதே மாதிரி இந்த ஜனங்க கிட்ட எதுவுமே இல்லையா? ஸோ இப்போ இவங்க சாப்பிட்றதுக்கே வழி இல்லை, ஒரு கட்டத்துக்கு மேலலாம் சாப்பிட்றதுக்கு ஒண்ணு இல்லைன்றதுனால அவங்களே வந்து மண்ணெல்லாம் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஸோ இவ்வளவு கஷ்டத்துல இருக்காங்க இங்க இருக்கிற பீப்புள். ஸோ இவங்க என்ன பண்றாங்கன்னா சாப்பாடு வேணும் அப்படின்றதுக்காக ரெசிடென்ஸ் கிட்ட போனா அவங்க என்ன பண்ணிடுறாங்க, இவங்க வந்து ஷூட் பண்ணிடுறாங்க. ஸோ என்னமோ வந்து இவங்க வேறங்கிற மாதிரி, ஏண்டா கடைசி வரைக்கும் நீங்க திருந்த போறது இல்லையா அப்படின்ற மாதிரி தாங்க இருந்தது. சாப்பாட்டுக்கே வழி இல்லை, நான் பெரியவன் நீ பெரியவன் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை தான் இங்க காமிக்கிற மாதிரி இருக்கு. ஸோ இவங்களுக்கும் சாப்பாடு தேவை, இவங்களும் ஜனங்க தான், அங்க இருக்கிறவனும் ஜனங்க தான். என்னமோ அவனுங்க வந்து அந்த ஹீமேன்ல வந்து எலும்புன்னு ஒரு கேரக்டர் வரும் பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு மாஸ்க போட்டுட்டு இருந்தா அவனுங்க பெரியவனுங்களா? சோ அவனுங்களும் வந்து இறங்கி வர மாதிரி தெரியலங்க. சோ இந்த பீப்புள் என்ன பண்றாங்க, நம்ம ஏன் ரெசிடென்ட் கிட்ட போய் கேட்கணும், நம்மளே வந்து ஒரு புரட்சி ஒன்று உருவாக்கலாம்னு சொல்லி லிபரேட்டர்ஸ் சொல்லி ஒரு கேங் உருவாகுது. இல்ல போராடி சாப்பிடுமா நம்ம கையில தான் இருக்கு. ஸோ அந்த லிபரேட்டர்ஸ் யாருன்னா அவங்க வந்து இங்க இருக்கிற பீப்புள் எல்லாம் வந்து ஒரு போருக்கு தயார் பண்ற மாதிரி தயார் பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு புரட்சி மாதிரிங்க. ஸோ நம்ம வந்து ரெசிடென்ஸ் இதெல்லாம் நம்ம கேட்க தேவையில்ல, நம்மளே ரெசிடென்ஸா உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லி இங்க லிபரேட்டர்ஸ் கிளம்புறாங்க, இங்க ரெசிடென்ஸ் கிளம்புறாங்க. 2 பேருமே அடிச்சுக்கிறாங்க. ஸோ ஸ்டார்டிங்கே அப்படிதாங்க, சாப்பாடுக்காக அடிச்சுக்கிறாங்க. அதாவது ஒரு ட்ரக்ல வந்துட்டு இருக்கும் சாப்பாடு. ஸோ அதை எப்படியாவது பிளாஸ்ட் பண்ணி நம்ம வந்து முதல்ல சாப்பாடு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் ஒன்று போடுறாங்க. அந்த பிளானும் நடந்ததுக்கு அப்புறம் அன்பார்ச்சுனேட்டா என்ன ஆகுதுன்னா நம்ம கிஷோரும் வந்து அந்த பிளான்ல இருக்காரு. ஸோ கிஷோர் பேர் வந்து ஸ்கெட்சிங் படத்துல. ஸோ அவரு இந்த பிளான்ல இருக்காரு. அவரு இந்த பிளானை அக்கம்ப்ளிஷ் பண்ணி ஒரு வழியா சாப்பாடு எல்லாம் எடுத்துடுறாங்க. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல என்ன ஆயிடுதுன்னா அகைன் அந்த ரெசிடென்ஸ் பீப்புள் எல்லாம் வந்து இவங்க எல்லாரையும் டார்கெட் பண்ணி சாவடிச்சுட்டு கடைசியில வேற வழியே இல்லாம நம்ம கிஷோர் என்ன பண்றாரு, அண்டர் கிரவுண்ட்ல ஒரு வீடு மாதிரி இருக்குங்க, அந்த வீட்டுக்குள்ள போயிட்டு மாட்டிக்கிறாருங்க. ஸோ அது கம்ப்ளீட்டா ஒரு ட்ராப்பு. நம்ம படம் பார்க்கும்போது அது தெரியாது, ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடியும் போது தான் அந்த ஒரு ட்விஸ்டா இருக்கும். ஸோ அந்த ட்ராப்பே ஒரு ட்விஸ்ட் தாங்க. படத்துல இருக்கிற ஒரே உருப்படியான ஒரு ட்விஸ்ட்னா அந்த ஒரு ட்விஸ்ட் தாங்க. ஸோ அது என்ன இடம், ஏன் அதை நான் ட்ராப்னு சொல்றேன், ஸோ அதுக்குள்ள யார் இருக்கா அப்படின்றது எல்லாமே நீங்க படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா வந்து இந்த மொத்த படத்துலயுமே உருப்படியா இருக்கிற ஒரே ஒரு ட்விஸ்ட்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருக்கிற அந்த ஒரு ட்விஸ்ட் தாங்க. ஸோ அந்த ட்விஸ்ட்டுக்கு அப்புறம் செகண்ட் ஹாஃப் வந்து கதை அப்படியே டோட்டலா மாறிடுங்க. நம்ம ரெசிடென்ஸ் லிபரேட்டர்ஸ் இந்த சண்டையெல்லாம் மறந்தே போயிடும். என்னடா இது ஏதோ பாடி ஹாரர் ஃபிலிம் மாதிரி கொண்டு போயிட்டு இருக்காங்க, என்னடா நடக்குது இங்க கதை, எனக்கு என்னமோ செகண்ட் ஹாஃப் வேற ஏதாவது படம் பார்க்க வந்துடுமா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வருது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா கிஷோர் அந்த லிபரேட்டர்ஸ் ரெசிடென்ஸ் அப்படின்னு சொல்லிதான் போயிட்டு இருக்கோம். செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா பாத்தீங்கன்னா நம்ம ஸ்ராதா ஸ்ரீநாத் தான் வருவாங்க. ஸோ அவங்க தனிப்பட்ட ஸ்டோரி மாதிரி இது போயிட்டு இருக்கு. ஸோ எனக்கு என்னன்னா இந்த படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு மாதிரி இருந்து செகண்ட் ஹாஃப் ஒரு மாதிரி இருக்கு. கடைசியில பாத்தீங்கன்னா லிபரேட்டர்ஸும் அப்படிதான் இருக்கிறானுங்க, ரெசிடென்ஸும் அப்படிதான் இருக்கிறாங்க. எவனுமே வந்து திருந்த போறது கிடையாது. ஸோ கடைசியா இந்த படத்துல என்ன சொல்ல வராங்கன்னா சர்வைவல் தாங்க கதையே. படத்துல ஸ்டண்ட்டை பத்தி பாக்கணும்னா படத்துல வந்து ஸ்டண்ட் பெருசா இருக்குன்னு சொல்ல முடியாது. சும்மா அந்த கன்னை வச்சுன்னு போட்டுன்னு சொல்றானுங்க தவிர்த்து பெரிய ஸ்டண்ட்லாம் ஒண்ணும் கிடையாது. ஸ்டண்ட்டுமே கொஞ்சம் சுமார் தாங்க. படத்தோட பெர்ஃபார்மன்ஸ் பத்தி சொல்லணும்னா நம்ம கிஷோர், ஸ்ராதா ஸ்ரீநாத், ஸோ மிச்சம் ஒரு சில கேரக்டர்ஸ் எல்லாம் வராங்க, அவங்கலாம் நல்லா தான் பண்ணியிருந்தாங்க. எல்லாருமே அவங்க கொடுத்த கேரக்டர் சூப்பரா தான் பண்ணியிருந்தாங்க. ஸோ குறை சொல்ற அளவுக்கு எதுவுமே இல்லை, ஸ்கிரீன் பிளே அண்ட் கதையை தவிர்த்து. சரிங்களா? படத்தோட டியூரேஷன் பத்தி சொல்லணும்னா 2 மணி நேரம் கூட ஓடல, 1 hour 51 minutes சம்திங் தான் ஓடுது. ஸோ வந்து இந்த படம் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு மாதிரி செகண்ட் ஹாஃப் ஒரு மாதிரி இருக்குன்னு சொன்ன பாத்தீங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து எப்படியாச்சும் உட்காந்து பாத்துடலாம்,
ஸோ அந்த ட்விஸ்ட் வந்து நமக்கு ஏதோ கொஞ்சம் பரவாயில்லடா அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. ஆனா செகண்ட் ஹாஃப்லாம் நம்ம வந்து என்ன சொல்றது, எப்படா படத்தை முடிச்சு விடுவீங்க அப்படின்னு தாங்க தோணுச்சு. ஸோ இந்த படத்தோட டியூரேஷன் வந்து 2 மணி நேரத்துக்கு கம்மியா தான் ஓடுது. ஸோ உட்காந்து பார்க்கணும் அப்படின்ற மனநிலை வந்து சத்தியமா வரலங்க. இப்பயாச்சும் சொல்ல ரதியுங்க. என்டர்டைன்மெண்ட் அப்படின்னு சொல்லணும்னா நான் இவ்வளவு சொல்லிட்டேன், படம் வந்து நல்லா என்டர்டைன்மெண்டா இருக்கு அப்படின்னு சொன்னா அது சுத்த போயிங்க. ஸோ நான் சொல்ல போறது கிடையாது. என்டர்டைன்மெண்ட் அப்படின்றத வந்து நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது இந்த படத்தை பொறுத்த வரைக்கும். நமக்கு வந்து ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எதுவுமே இல்ல, ஒரு ஸ்ட்ராங்கான கதை இல்ல, ஸோ எதுவுமே இல்ல. ஸோ அதனால வந்து என்டர்டைன்மெண்ட் அப்படின்றதும் சுத்தமா இல்ல. படத்தோட மூவி மீட்டர் பார்த்துட்டு வந்துருவோமா? அப்புறம் என்னங்க, இந்த படம் இன்னைக்கு தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க பார்க்கலாம். இந்த மாதிரி நிறைய மூவி ரிவ்யூஸ் பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை அடுத்த மூவில சந்திக்கிறேன். Until then, take care.